மயிலு, உனக்காகத்தான் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நொந்து நூடுல்ஸ் ஆகி வர்றதை பார்த்தாவே விசாரணை கமிஷனர்ல உன்னை காலி பண்ணிட்டாங்க நல்லாவே தெரியுது. ஆனா நடந்ததை நினைச்சு பார்த்தா எனக்கும் வருத்தமா தான் இருக்குது மயிலு. உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ண வச்சு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத விடாம தடுக்கிறது மட்டும்தான் என் டார்கெட். மயிரிழையில உயிர் தப்பிச்சாங்க, நீ கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி பிளாக் லிஸ்ட் ஆகாம லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சிட்ட. விசாரணை கமிஷன் உன்னை வெறும் வார்னிங்கோட போக சொல்லிட்டாங்களாமே. நோ ப்ராப்ளம். நம்ம நினைக்கிற டார்கெட் எல்லாம் ஒரே அட்டம்ப்ட்ல சாதிச்சிடணும் சட்டமா என்ன? படிப்படியா முன்னேறி டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் வெற்றி வெற்றி தானே. உன்னை தூண்டி விட்டு விசாரணை கமிஷன் முன்னாடி நிக்க வச்சு கூனி குறுக வச்சிட்டேன்ல, இதையெல்லாம் செய்ய முடிஞ்ச என்னால பிளாக் லிஸ்ட் வரைக்கும் கொண்டு போக முடியாதா என்ன? என்னாச்சு? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சு கொந்தளிப்பேன் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அடி பலங்கிறதுனால அமைதியா இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானே எனக்கு முதலையே தெரியும் சார். ஆனா உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல. ஏன்னா தப்பு ஏன் மேலதான். எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னோட இயல்பை இழந்திருக்க கூடாது. அந்த குடிகாரனையும் நான் அப்படி போட்டு அடிச்சிருக்க கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். இனிமே நான் கவனமா இருக்கணும்ன்றதுக்கு இத நான் ஒரு பாடமா எடுத்துக்கிறேன். எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் யானைக்கு அடி சறுக்கும். இந்த யூனிஃபார்மே வேண்டான்னு நீ கழட்டி போட்டு ஓடுற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன். என் மேல அப்படி என்ன சார் வன்மம் உங்களுக்கு? ஏன் என்ன எதிரியாவே பாக்குறீங்க? நான் உங்களுக்கு பொண்ணா நடிச்சிருக்கேன் சார். உங்க பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய புடவைய எனக்கு கொடுத்திருக்கீங்க. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் உங்க பொண்ணா நினைச்சு என்ன மன்னிக்க மாட்டீங்களா? எனக்கு எதிரா காய் நகர்த்தும் போது உங்க பொண்ணு மாதிரி இருக்க ஒருத்திய அழிக்க பாக்குறோம்னு உங்களுக்கு உறுத்தலையா சார்? நிறுத்து. திரும்ப திரும்ப என் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி எரிச்சலாக்காத. என் பொண்ணு வேற, நீ வேற. உனக்கெல்லாம் என் பொண்ணுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்ற தகுதி கூட கிடையாது. ஏன்னா என் பொண்ணு எனக்கு எதிரா ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டான். நானும் உங்களுக்கு எதிரா எதையுமே செய்யலையே சார். நீங்க தப்பான வழியில போறதான் நான் தடுத்தேன். எது சரி எது தப்புங்கிறது ஆளாளுக்கு மாறும். எனக்கு எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு மயிலு? நான் யாரோவாவே இருந்துட்டு போறேன் சார். நீங்க மேல மேல தப்பு செய்யறத உங்க பொண்ணே விரும்ப மாட்டா. என் பொண்ண பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எதை வச்சு நீ சொல்ற? 1-2 தடவை நீ என் பொண்ண பார்த்ததுனால அவ இப்படித்தான் நீயா முடிவு பண்ணாத. ஒருவேளை அவ என்ன பார்க்கும்போது கோவப்பட்டா அது ஏன் பிரச்சனை. அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நான் சொல்றதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்யறதுதான் உன்னோட பொசிஷன். ஆனா நீ பல சந்தர்ப்பங்கள்ல என் வார்த்தையை மீறி என்ன நீ அவமானப்படுத்தியிருக்க. இது வரைக்கும் நான் எதையும் பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. ஆனா மினிஸ்டரோட புள்ள விஷயத்துல நீ எல்லாம் மீறி போயிட்ட. நீ செஞ்ச காரியத்தினால கையில கிடைச்ச பணத்தையும் இழந்து மினிஸ்டரோட பகையை சம்பாதிச்சுக்கிட்டதுன்னா அதோட பலனை தான் இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்க. மயிலே, உன்னை பழி வாங்குற படம்லாம் இத்தோட முடிஞ்சிருச்சு நீ நினைச்சிடாத. இதை விட பெரிய பெரிய ஆட்டமெல்லாம் இனிமேல் தான் இருக்கு. உன்னை மேல மேல உசுப்பேத்தி உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை வெளியே கொண்டு வந்து உன் மேல இன்னொரு கம்ப்ளைண்ட விளை வச்சு உன்னை பிளாக் லிஸ்ட்ல சேர்த்து ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவேன். அதுக்கு எனக்கு தேவை ஒரே ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் தான். அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா உன் கேரியரை
ஊதிடுவேன் சங்க. என்னோட ஒரே நோக்கமும் அதுதான். இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உன்னோட கனவு நிறைவேறாம தடுக்கிறது மட்டும்தான் என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. என்ன மீறி நீ எப்படி ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுற நானும் பாத்துறேன். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? என்னால ஐபிஎஸ் ஆக முடியாதுன்னு சவால் விடுறீங்களா? ஆமா, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா தானே ஐபிஎஸ் ஆக முடியும். நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் தான் உன்னை பிளாக் லிஸ்ட்ல விரட்ட போறேனே. நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நடக்கவே நடக்காது சார். நீங்க எவ்வளவு பிரச்சனை செஞ்சாலும் தடங்கல் பண்ணாலும் எல்லாத்தையும் தாண்டி போய் நான் கண்டிப்பா ஐபிஎஸ் ஆவேன் சார். மயிலு, இத நான் சவாலாவே சொல்றேன். உங்களால முடிஞ்சா இந்த சவால்ல என்ன ஜெயிச்சு காமிங்க. சாரி மயில. எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். அவர் சொன்ன வார்த்தையாலதான் நான் நிதானம் தவறி தப்பு பண்ணிட்டேன். கமிஷன் வரைக்கும் என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்ப வந்து சாரி சொல்றாரா? சாரி. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா சரி வராது. இன்னைக்கு அவரை உண்டு இல்லைன்னு பண்ணாம நான் விடவே போறதில்ல. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சார்? மயிலு, சும்மா சாரி சாரின்னு மெசேஜ் அனுப்பி எதுக்கு சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க? மயிலு, நான் உன்னை டார்ச்சர் செய்யணும்னு நினைக்கல. நான் செஞ்ச தப்புக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீ மட்டும் மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என் மனசு சமாதானம் ஆயிடும். மனசாட்சியே இல்லாம எப்படி சார் உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? அவசரப்பட்டு நீங்க தப்பு செஞ்சிடுறீங்க. நான் அதை மன்னிக்கலன்னு வேற நீங்க வருத்தப்படுறீங்க. அதோட பின் விளைவுகள் என்ன, அதால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இது நீங்க அவசரப்பட்டு செஞ்ச பெரிய முட்டாள்தனம். இதை யார் கண்ணிலையும் படாம மறைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். பெத்த அம்மா கிட்டயே போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன பெரிய உறுத்தலுக்கு ஆளாக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஆசை நிறைவேறிடுச்சு. அந்த சந்தோஷம் மட்டும் போதும்னு நினைச்சுக்கிட்டீங்க. இதால நான் படுற கஷ்டம், அனுபவிக்கிற வேதனைன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அத பத்தி எல்லாம் யோசிக்கிற நிலைமையில கூட நீங்க இல்ல. மயிலு, இல்ல மயிலு, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா சும்மா சொல்லாதீங்க சார். எல்லாம் தெரிஞ்சிருந்தா, என்ன பத்தி நீங்க யோசிச்சிருந்தா தாலிய கழட்டி கொடுன்னு நேத்து நீங்க வார்த்தைய விட்டுருக்க மாட்டீங்க. அதான் என் முடிவுனா, நீங்க தாலிய கட்டினா அடுத்த நிமிஷமே நான் இதை தூக்கி எறிஞ்சிருப்பேனே. இது எனக்கு பெரிய பாரம் தான், வேதனை தான், வலிதான். ஆனா உங்க அம்மாவுக்காக தான் நான் இதை சுமந்துட்டு இருக்கேன்னு நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. அப்படி இருந்தும் ஏன் சார் திரும்ப திரும்ப இத பத்தியே பேசி என்ன சாகடிக்கிறீங்க? இதனால நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பேசின பேச்சால என்னோட நிம்மதியும் போச்சு, என் நிதானமும் போச்சு. என் கோவத்தை யார் மேல காமிக்கிறதுன்னு தெரியாம நேத்து ஸ்டேஷனுக்கு வந்த குடிகாரனை மிதி மிதின்னு நான் மிதிச்சிட்டேன். போலீஸ் வேலைங்கிறது யார வேணாலும் அடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கொடுத்த லைசென்ஸ் இல்லன்னு நினைக்கிறவனா?
யார் மேலயும் கை வைக்காம விரல் கூட படாம விசாரிக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனா அன்னைக்கு நானே என் இயல்பை மீறி ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் என் மேல கம்ப்ளைண்ட் போய் என் மேல என்கொயரியே வச்சுட்டாங்க. கமிஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பத்தி தெரியுங்கிறதுனால வெறும் வார்னிங்கோட விட்டுட்டாங்க. அவங்க மட்டும் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருந்தா என்னால ஐபிஎஸ் எக்ஸாமே எழுத முடியாம போயிருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? ஐ எம் வெரி சாரி மயிலு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு வேகத்துல நான் அந்த மாதிரி பேசிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அதனாலதான் மயிலு சாரி சாரின்னு அத்தனை தடவை நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். நீங்க எனக்கு சாரியே சொல்ல வேணாம் சார். சாரிங்கிற ஒத்த வார்த்தையால எல்லா பாவத்தையும் கழுவிட முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க தப்பு பண்றதோ அதால நான் வேதனையை அனுபவிக்கிறதோ அதுக்கப்புறம் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கறதோ போதும் சார். எனக்கு அழுத்து போச்சு. என்னால உங்களோட போராடிக்கிட்டே இருக்க முடியல. எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு, கடமை இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு உங்க கூட என்னால சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. தப்பு செஞ்சுட்டு சாரி கேக்குறத விட தப்பு செய்யாம இருக்க பாருங்க. அதுக்கு ஒரே வழி நீங்க என் விஷயத்துல தலையிடாம ஒதுங்கியே இருக்கிறது தான். நீங்க என்னை விட்டு விலகி நிக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது. நானும் அப்பதான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு நல்லது செய்யணும்னு நீங்க மனசார ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒண்ணு மட்டும் செய்யுங்க போதும். மயிலு நான் சொல்றத ஒரு நிமிஷம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அம்மா இருமா, நான் யாருன்னு பாக்குறேன். யார் மயிலு? பேர் வரலமா, நம்பர் மட்டும் தான் வருது. யாருன்னு கேளு. ஹலோ. ஹலோ கோமதி, நான் அவங்க பொண்ணுதான் பேசுறேன். நீங்க? பொண்ணுன்னு சொன்னா எப்படிமா? மலரா கயலா மயிலான்னு சொல்லுமா. நான் மயில் பேசுறேங்க. நீங்க எல்லாரோட பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நீங்க ஏற்காட்டுக்கு வந்த புதுசுல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, காயத்ரி அத்தை குடும்பம். நான் தாம்மா அந்த காயத்ரி அத்தை பேசுறேன். அத்தை எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க ஏற்காட்டுக்கு குடி வந்த 2-3 வருஷத்துலயே நாங்க சங்ககிரியில வீடு கட்டி மாறி போயிட்டோம். அப்ப உனக்கு 3-4 வயசுதான் இருக்கும். பார்த்து பல வருஷமாகியும் இன்னும் என்ன ஞாபகம் வச்சிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களெல்லாம் எப்படி அத்தை மறக்க முடியும்? அம்மா உங்களை பத்தி பேசாத நாளே இல்ல. நீங்க எங்க குடும்பத்துக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க. அந்த நன்றியெல்லாம் நாங்க மறக்கவே மாட்டோம் அத்தை. வயசுல சின்னவளா இருந்தாலும் ரொம்ப அழகா பேசுறமா. உன் அம்மா பக்கத்துல இருக்காங்களா? இருக்கிறாங்க அத்தை, கொடுக்கறேன். அம்மா கொடு. காயத்ரி. ஹலோ, எப்படி இருக்க கோமதி? நான் நல்லா இருக்கேம்மா. உன் குரலை கேட்டு எவ்வளவு வருஷமாச்சு. நீ எப்படி இருக்க? அண்ணன் பசங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் கோமதி. பார்த்து ரொம்ப வருஷம் ஆனாலும் எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நமக்குள்ள இருக்கிறது மறக்கக்கூடிய உறவா? நீங்கெல்லாம் இல்லன்னா நானும் என் குடும்பமும் இந்நேரம் மண்ணோட மண்ணா போயிருப்போமேம்மா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயும் அண்ணனும் கொடுத்த அன்பையும் ஆதரவையும் என்னால மறக்கவே முடியாது. இடையில நம்ம குடும்பத்துக்குள்ள தொடர்பே இல்லாம போனதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஒண்ணுக்கு ஒன்னா இருந்தும் சூழ்நிலையால நம்ம குடும்பம் திசைக்கு ஒரு பக்கமா பிரியற மாதிரி ஆயிடுச்சேன்னு நானும் நிறைய அழுதுருக்கேன் கோமதி. சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு நீயும் பொண்ணுங்களும் வீட்டுல இருந்தா நான் என் குடும்பத்தோட அங்க வரலான் இருக்கேன். உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையே? நீ இப்படி கேக்குறதுதான் கஷ்டமா இருக்கு.
இது உன் வீடு, நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். அது சரி, இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? நம்ம கருப்பண்ணனை தற்செயலா பார்த்தேன். அவர்கிட்ட தான் உன் நம்பர் வாங்கினேன். இந்த நம்பருக்கு உன் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறியா? ஆ, சரி சரி காயத்ரி, நீ எப்ப வரலான் இருக்க? ஏன் கேக்குற? எங்கேயாவது வெளியே போறீங்களா? இல்ல, மயிலு வேலைக்கு போறா, நீ வரத பொறுத்து அவளை வீட்ல இருக்க சொல்லணும்ல, அதுக்குதான். நாங்க வர ஒரு 3 மணி ஆயிடும் கோமதி. சரிம்மா, நீ வா. உன் வரவுக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷம் கோமதி. மத்தத நேர்ல பேசுவோம். வச்சுட்டுமா? சரிம்மா. மலரு, உனக்கு காயத்ரி அத்திய ஞாபகம் இருக்குல்ல? என்னம்மா இப்படி கேக்குற? நீதான் அவங்கள பத்தி கதை கதையா சொல்வியே. அதெல்லாம் கதை இல்லடி, நிஜம். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு சாமி மனுஷ ரூபத்துல வந்துதான் உதவி செய்யணும் சொல்வாங்க. அப்படி நிறைய சாமிங்க எனக்கு ஏற்காட்டுல உதவி செஞ்சிருக்காங்க. அதுல காயத்ரியும் ஒருத்தி. ஏதோ ஒரு வைராகியத்துல உங்க 3 பேரையும் தூக்கிட்டு ஏற்காடுக்கு வந்துட்டேனே தவிர என்னால இங்க சமாளிக்க முடியல. கையில அப்போ வருமானம் இல்ல. அக்கம் பக்கத்துலயும் அசிங்கமா பேசி என் மனசு நோகடிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் போதாதுன்னு சபல புத்தியோட அலையிற ஆம்பளைங்க தொல்லை வேற இருக்கும். அப்ப எனக்கு சின்ன வயசு தானே. இப்ப இருக்கிற பக்குவமும் தைரியமும் அப்ப எனக்கு கிடையாது. எல்லா பக்கத்துல இருந்து மாறி மாறி பிரச்சனை வரவும் நான் ரொம்ப தடுமாறி போயிட்டேன். மனசு நொந்து போய் தற்கொலை பண்ணிட்டு செத்தலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். அப்போ அந்த காயத்ரி தான் எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் தந்தா. என்னை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வந்தா. எங்க 2 பேருக்கு ஒரே வயசுங்கிறதுனால அவளோட நட்பும் ஆதரவும் எனக்கு ரொம்ப பெரிய பலமா இருந்துச்சு. சாகணும்னு முடிவெடுத்தனா என்னையும் தேத்திக்கிட்டு உங்களையும் இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காயத்ரி தான். அவ மட்டும் இல்லைன்னா நாமெல்லாம் இன்னைக்கு இல்ல. அதான் உண்மை. எங்களுக்கும் எல்லாம் தெரியுமா. கடைசி வரைக்கும் நாங்களும் அந்த நன்றியோட தான் இருப்போம். வெறும் வார்த்தையால எல்லாம் அதை முடிச்சிடக்கூடாது. நம்ம செயல்லையும் அது இருக்கணும். மயில, காயத்ரி அவ குடும்பத்தோட 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நீயும் காயத்ரி வர நேரத்துல வீட்டுக்கு வர மாதிரி பாத்துக்கோமா. சரிம்மா, எனக்கும் அவங்கள பார்க்கணும் போலதான் இருக்கு. கண்டிப்பா நான் வந்துடுறேன். வா. வாங்கம்மா. வாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நாங்க வெளியே வந்துட்டோம் பாஸ். நீங்க எங்க இருக்கீங்க? சார் நானும் இங்கே தான் இருக்கேன். அதோ அங்க நிக்கிறார் பாரு. ஓகே. சார் வாங்க போலாம். வாங்க, அந்த பக்கம் இருங்க. பாருங்க சார். சார், அயோத்தி குப்பம்ல எங்க போகணும்? அம்மா, ஒரு நிமிஷம்ப்பா, பார்த்து சொல்றேன். சரி மேடம். பாலாஜி நகர் பா. பாலாஜி நகரா? மொபைல்ல மேப் ஆன் பண்ணிக்கோங்க பாஸ், ஈஸியா இருக்கும். சார் அவசியமே இல்லை சார். நானும் பாலாஜி நகர்ல தான் இருக்கேன். அங்க எல்லா இடமும் எனக்கு நல்லா தெரியும். அப்ப பிரச்சனையே இல்லம்மா. அங்க இங்கன்னு அலையாம சீக்கிரமா ஆன்டி வீட்டுக்கு போயிடலாம் இல்லையா பாஸ்? ஆமாம் ப்ரோ. அது சரி சார், பாலாஜி நகர்ல எந்த தெரு? செகண்ட் மெயின் ரோடு பா. செகண்ட் மெயின் ரோடா?
மேடம் நானும் அதே தெருவில் தான் இருக்கேன். ஆமா அங்க யார் வீட்டுக்கு போறீங்க? அங்க கோமதின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா தம்பி, அவ வீட்டுக்கு தான் போறோம். மேடம் கோமதி ஆண்டி வீட்டுக்கு நீங்க போறீங்க? உங்களுக்கு கோமதிய தெரியுமா தம்பி? ஆண்டி தெரியுமாவா? அவங்க வீட்டு மாடி போர்ஷன்ல தான் நான் குடியே இருக்கேன். என்னங்க இது, கோமதி வீட்டுக்கு போறதுக்கு நாம ஏதோ ஒரு கேப் புக் பண்ணோம். ஆனா இந்த தம்பி அவளுக்கு தெரிஞ்சவராவே இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்பி இருக்கோம். அதோட ஆரம்பமே பாசிட்டிவா இருக்குன்னா நாம நினைச்சது நல்லபடியா முடிய போகுதுன்னு அர்த்தம்.